அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் 6 சனி உச்சம் பெற்றிருக்க காரணத்தினாலேயும், அந்த சனி செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்க காரணத்தினாலேயும் தைரியமாக எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடியவராகவும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்கிற காரணத்தினாலே எதிரிகள், மறைமுக எதிரிகள் கூடவே இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் அவரால் இவரை ஒன்றும் பண்ண முடியாத சிச்சுவேஷன். பொதுவாகவே கடக ராசிக்கு போகிற 5 வருஷ காலமாக கண்டக சனி ப்ளஸ் இப்போ அஷ்டமத்தில் சனி நடந்துகிட்ருக்கு. அப்போது அது இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்களும், அவங்களோட பேரை சும்மா தேவையில்லாத இழுத்து வச்சு அவங்களுடைய ஒரு பேரை கெடுக்கிறது மாதிரிയുള്ള சிச்சுவேஷன் கூட இருக்கிறவங்களும், மறைமுக எதிரிகளும், அரசியல் எதிரிகளும் எல்லாமே பண்ணக்கூடிய வேலைகள் அமையும் போன ஒரு 5 வருஷ காலமாக. இருந்தாலும் இவரோட ஜாதகத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெற்றிருக்க காரணத்தினால என்ன வந்திருந்தாலும் லாஸ்ட்டில் ஃபேவரான ஒரு முடிவு, இவங்களுக்கு அனுகூலமான ஒரு சிச்சுவேஷன் இவங்களோட ஜாதகத்தில் அமையும் என்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அஷ்டமத்தில் சனி பரிபூர்ணமாக விலகி சனி 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சனி விலகிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லலாம்.